Pebbles Tamil. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்தை பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் ரூட்டு தான். கிளாம்பாக்கத்துலேருந்து பூந்தமல்லி எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பஸ்ஸு போகிற வழி பார்த்தீங்கன்னா வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம், அனகாபுத்தூர், பம்மல், மாங்காடு, குமரஞ்சாவடி டச் பண்ணி இப்போது இது பூந்தமல்லி போகுதுங்க. பஸ் இன்னும் வரல. பஸ் வந்த உடனே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த பஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 37 rupees. இப்போது இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பூந்தமல்லி எப்படி ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ரைட் ஹேண்ட் சைடில் வண்டலூர் பிரிட்ஜுங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் இந்த பிரிட்ஜ்லேயே ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலே உங்களுக்கு தாம்பரம் வந்துடும். இப்போ பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்ததா வர்றதுதான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப். இங்கிருந்து உங்களுக்கு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர், சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த பிரிட்ஜு பார்க்கலாம், பெருங்களத்தூர் பிரிட்ஜு. இப்போ அடுத்ததாக வர்றதா பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப். நம்ம நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுற டிரைவிங்க்கும் இங்கே பைபாஸ் டிரைவிங்க்கும் உண்மையிலேயே ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் ரொம்பவே சேவ் ஆகுங்க. பெருங்களத்தூர் முடிஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரவாயில் பைபாஸ். இங்கேருந்து துறைமுகம் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர். ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் துறைமுகம் ரீச் பண்ணிடலாங்க. அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க இரும்புலியூர் பஸ் ஸ்டாப். இரும்புலியூருக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்க போறது தாங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க. அடுத்ததா பஸ் நிக்க போறது தாம்பரம் செனட்டோரியங்க. அதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புங்க. நெக்ஸ்ட் நீங்க இப்ப பார்க்கறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த A2B தான் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ், A2B, குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றதான் துரப்பாக்கம் ரேடியல் ரோட். அந்த ரோட் நீங்கள் போனீங்கன்னா OMR டச் பண்ணலாம். இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்டில் போகுதுங்க. இந்த வழி தான் வந்து உங்களுக்கு பம்மல் அனகாபுத்தூர் போகிறதுக்கு உண்டான வழி. பஸ் இப்போ லெஃப்டில் நிற்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப்புங்க.
இப்போ பஸ் நிக்கிற பஸ் ஸ்டாப் பேரு ஆறு தொட்டிங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் லேன் நீங்க உள்ள போய் ரைட் போனீங்கன்னா வர்றது தான் யா மொஹிதீன் பிரியாணி ஷாப். அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் பம்மல் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து திருநீர்மலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த அனகாபுத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ அகத்தீஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது தான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டிய பஸ் ஸ்டாப். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லயே இருக்கிறதாங்க அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததா இப்ப நீங்க மேல பாக்குறது தான் சென்னை பைபாஸ். இது தாங்க மதுரவாயில் டு வண்டலூர் போறதுக்கு உண்டான பைபாஸ். இப்ப பேஸ்மெண்ட்ல பஸ் போயிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கரிமா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது மேத்தா நகர் பஸ் ஸ்டாப்புங்க. இப்போ அடுத்ததா நீங்க பாக்குறது தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாப். இங்க இறங்குனீங்கன்னா லெஃப்ட்ல கொஞ்சம் வாக் பண்ணி போனீங்கன்னா வர்றது தாங்க குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்க பாக்குற இந்த லெஃப்ட்ல போனீங்கன்னா வர்றதான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கொளச்சேரி மாங்காடு வழியா பூந்தமல்லி போக போகுதுங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் கொளச்சேரி 4 ரோட் ஜங்ஷன். ரைட் ஹேண்ட் சைடு நீங்க பாக்குற வழியில ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு போரூர் பிரிட்ஜுங்க. பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள போகுதுங்க. இதுல வர ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா கொளச்சேரி பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் சிவன் தாங்கல் பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் மாங்காடு பஸ் ஸ்டாப்புங்க. இந்த வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருந்து நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா வர்றது தான் மாங்காடு திருக்கோயில். அடுத்ததா நீங்க இப்ப பாக்குறது தான் சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த குன்றத்தூர் மெயின் ரோட்ல அடுத்ததா நீங்க பாக்குற இந்த கோயில் ஊத்துக்கட்டு எல்லையம்மன் கோவில். இது முடிஞ்ச உடனே வர்றதுதாங்க நம்ம குமரன்சாவடி பஸ் ஸ்டாப். குமரன்சாவடியிலேருந்து பஸ் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டர்ன் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ் பார்த்தீங்கன்னா ரைட் கட் பண்ணி ஹைவேஸ் வழியாக தான் போகும். இப்போ பஸ் நிக்கிறதாங்க கரையாஞ்சாவடி பஸ் ஸ்டாப். கரையாஞ்சாவடிக்கு அடுத்ததா இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப் தாங்க. உங்களுக்கு அந்த பக்கம் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இந்த பக்கம் பைபாஸ் டச் பண்ணி தான் இந்த பஸ் இப்போ பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போக போகுது. இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே லெஃப்ட் கட் பண்ணி தாங்க இப்போ பஸ் போயிட்டு இருக்கு. அடுத்ததா நம்மளோட டெஸ்டினேஷன் இப்போ வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்க பார்க்கறது தாங்க இந்த
பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர், தாம்பரம், பல்லாவரம், பம்மல், குன்றத்தூர், கும்மனஞ்சாவடி வழியாக இப்போ நம்ம இந்த பூந்தமல்லி ரீச் பண்ணிட்டோங்க. இந்த ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் முக்கியமான வழித்தடை தாங்க. இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Pebbles Tamil.